இது வந்துங்க கோதுமை மாவுங்க, முட்டைக்கோசு, பச்சை மிளகா ஒன்றுங்க, பல்லாரி வெங்காயம் சின்னது ஒன்று மிக்சியில் அரைச்சிட்டுங்க, கோதுமை மாவு 100 கிராமு, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் கலந்துங்க கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிட்டுங்க, கல்லை சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடணும். நம்ம தோசைக்கெல்லாம் எண்ணெய் ஃபஸ்ட்டே ஊற்ற மாட்டோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சூடு பண்ணிவிட்டுங்க, கல்லை சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி கெட்டியாக கோதுமை மாவு, முட்டைக்கோசு, கருவேப்பிலை தழை, ஜீரகத்தூள், குருமிளகு இதெல்லாம் கலக்கணுங்க. அடை மாதிரி நம்ம தட்டி திருப்பி போட்டுக்கலாங்க. ஒன்று சாப்பிட்டாலே போகுங்க. நம்ம முழுசாக முட்டைக்கோசை நம்ம போட்டோம்னா வேறு லேட் ஆகிடும். அதனால் கோதுமை 100 கிராமுங்க, முட்டைக்கோசு 100 கிராமுங்க. கோதுமை மாவை நம்ம ஒரு கப்பில் போட்டுட்டுங்க, அரைக்கிறதுக்கு முட்டைக்கோசு, கருவேப்பிலை தழை, பச்சை மிளகா ஒன்று, உப்பு, கல் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனுங்க சேர்த்து அரைச்சிங்க நம்ம கோதுமை மாவில் போட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க, ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், குருமிளகு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சுங்க. ரொம்ப கெட்டியாக பிணையக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டை பிடிச்சிங்க. இந்த மாதிரி கையில் தண்ணி இப்படி பக்கத்தில் வச்சுட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம தட்டி விட்டு கொஞ்சம் ஸ்டவ் வேகமாக வச்சுக்கலாம். நம்ம இதை மூடி வைக்கிறதுனால வச்சுக்கலாங்க, சீக்கிரம் வந்துடுங்க. இல்லை அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் முருக விட்டோம்னா தான் உங்களுக்கு திருப்பி போட வருங்க. இது திருப்பி போடுறதுக்கு இந்த மாதிரி கரண்டி ஒத்து வராதுங்க, மரக்கரண்டி. சில்வர் கரண்டியில் தான் சரி வரும். கொஞ்சம் வெயிட்டுங்க. நம்ம இந்த மாதிரி கரண்டினா வலிக்கிட்டு போகும். சில்வர் கரண்டினா விஸ்க்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. நேற்று இது முட்டைக்கோஸ் சூப்பு செஞ்சு காட்டியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது முட்டைக்கோசு. கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாங்க. இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு செய்கிறேன். முட்டைக்கோஸ் சூப்பும் ஃபஸ்ட்டுங்க, இதுவும் ஃபஸ்ட்டு தாங்க. முன்னமெல்லாம் பிள்ளைங்கள பசங்களை ஸ்கூலுக்கு போகும்போதுங்க நம்ம இதே மாதிரி கோதுமை மாவில் பச்சை மிளகா, தேங்காய், கருவேப்பிலை தழை இதெல்லாம் மிக்சியில் அடிச்சுங்க, கோதுமை மாவில் பிணைஞ்சிங்க, சப்பாத்தி மாவு மாதிரி அதோட இலக்கமாக பிணைஞ்சிங்க. சின்ன வெங்காயமும் அதெல்லாம் நம்ம முழுசாக கூட பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி செய்யலாங்க. இது நான் அரைச்சி போட்டேங்க. கருவேப்பிலை தலையெல்லாம் எடுத்து வச்சுருவாங்கன்ட்டு நம்ம முட்டைக்கோசு, கருவேப்பிலை தழை, பச்சை மிளகா ஒன்று, உப்பு இதை அரைச்சிட்டுங்க நம்ம 100 கிராம் கோதுமை மாவில் ஒரே தோசைன்னு சொல்ல முடியாதுங்க, அடை மாதிரி தாங்க. ராகி ரொட்டியில் இந்த மாதிரி நம்ம இதை கையிலே கூட திருப்பி போட்டுக்கலாங்க, நட்டு சூடாக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம தேங்காயும் பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை இதெல்லாம் அரைச்சி நம்ம ஸ்கூலுக்கும் கூட நம்ம குட்டி குட்டியாக பிச்சு போட்டுங்க, லைட்டாக சர்க்கரை தூவியும் கூட சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. நம்ம முட்டைக்கோஸ் முழுசாக போட்டால் வேறு பிளேட்டாகுங்க. நம்ம அரைச்சி ஊற்றுனதுனால இப்போ வெந்துருச்சு. சிம்மில் தான் வச்சுருக்குதுங்க. மூடி வச்சா இன்னும் கூட சீக்கிரம் வெந்துடுங்க. அவ்வளோதாங்க, முட்டைக்கோஸ் போட்ட கோதுமை அடை ரெடிங்க. சீக்கிரம் செஞ்சிடலாங்க. இது ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும்.